வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருத்தி பாலை பற்றி. மனுஷனோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா பாலில் ஆரம்பித்து பால்லே தான் முடியுது. முதல்ல பார்த்திங்கன்னா தாய்ப்பால் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆட்டுப்பால், மாட்டுப்பால், அப்புறம் ஒட்டகப்பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுதைப்பால் வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் விதைகளில் பார்த்திங்கன்னா நிலக்கடலையோடது, அப்புறம் தேங்காய் பால், அப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளுப்பால், அதுக்கப்புறம் பருத்திப்பால். பருத்திப்பால் பார்த்திங்கன்னா மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ நம்ம பருத்திப்பாலோட நன்மைகள் என்னென்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். பருத்திப்பாலில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதனால் இது சிறந்த மலம் நீக்கியாக இருக்குது. பாலூட்டும் தாய்மார்களில் பார்த்திங்கன்னா இதை அதிகமாக இந்த பாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லா பால் சுரக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும். அவங்களாம் இந்த பால் எடுத்துக்கிட்டால் இது சிறந்த மாற்றாக இருக்கும். வெறும் வயிற்றில் இந்த பருத்திப்பாலை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா உணவு பாதையில் இருக்கிற புண்கள் எல்லாத்தையும் ஆற்றும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரத்த அழுத்தத்தை சீர் பண்ணி இதயத்துக்கு ரொம்பவுமே நல்லது. அப்புறம் வீகன் டயட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது சிறந்த உணவாக இருக்குது. இது மழை குளிர்காலங்களில் பார்த்திங்கன்னா நெஞ்சில் கவம் கட்டும் அதெல்லாம் இருக்கும். அப்போ இது அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். அவங்களாம் இது ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு. இப்போ நம்ம பருத்திப்பால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சிம்ப்ளிஷென்பா. இன்றைக்கி நம்ம பருத்திப்பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுதான் பருத்தி கொட்டை. இது மாட்டுத் தீவன கடையில் கிடைக்கும். இதுவே பார்த்திங்கன்னா 2 வெரைட்டியாக இருக்கும். பால் வர்ற பருத்தி கொட்டை, பால் வராதது ஒன்று இருக்குது. நீங்கள் நம்ம பருத்திப்பால் செய்கிறதுக்கு பால் வர்றதுன்னு கேட்டு பார்த்து வாங்கணும். இப்போ நம்ம பருத்திப்பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ நீங்கள் காலையில் செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இல்லைனா சாயந்தரம் செய்யணுன்னா அன்றைக்கி காலையில் ஊற வச்சிங்கன்னா போதும். இதை நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். பருத்தி கொட்டையை நம்ம நைட்டு பூரா ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லா ஊறி இருக்குது. இப்போ நல்லா இதை கழுவி எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி, இதை நைட்டே ஊற வைக்க வேண்டியதில்லை. நம்ம காலையில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது இப்போ ஊற வச்சுருக்கேன். இது 100 கிராம் எடுத்திருக்கேன். அதில் கால்வாசி கொஞ்சமாக எடுத்தோன்னா போதும். ஏன்னா இது கட்டியாகிறதுக்காக தான் நம்ம போட போகிறோம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பச்சரிசி ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பச்சரிசியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் அடுத்தது பருத்தி கொட்டையை அரைச்சி நல்லா பால் எடுக்கலாம். இது ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தான் தண்ணி விட்டு அரைச்சேன். நல்லா பால் கட்டியாக வருது. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஃபில்டர் பண்ணலாம் கடைசியில். நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மறுபடியும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, நல்லா வடிகட்டியாச்சு. நம்ம பெரிய வடிகட்டி போட்டு தானே வடிகட்டணும். இப்போ வந்து சின்னதில் இன்னொரு வாட்டி நம்ம வடிகட்டிக்கலாம். ஏதாவது குப்பை எல்லாம் இருந்தால் அதில் தங்கிக்கும். அவ்வளோதான், வடிகட்டியாச்சு. இனி வந்து நம்ம பால் காய்ச்சிக்கலாம். இப்போ பருத்தி பால் காய வைக்கலாம். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். இது சூடாகி கொஞ்சம் கொதிக்கும்போது நம்ம பச்சரிசி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருத்தி பால் காயட்டோங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வெல்லத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஏதாவது அழுக்கெல்லாம் இருக்கும், நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். கொதித்து நல்லா கரையட்டும். பருத்தி பால் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பச்சரிசி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கிட்டே இருந்தால் இல்லாட்டி வந்து கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறப்போ இப்போ வெல்லம் கொதிக்குது. அது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பொடி கொஞ்சம், அது கொதிச்சு அதை நம்ம அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா ஏலக்காயில் என்னதான் இருந்தாலும் திரியாக இருக்கும், நம்ம சாப்பிடும்போது வாயில் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அது கூடவே போட்டுட்டேன். வெல்லம் நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிட்டே இருங்க. இந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இது கூட வந்து தேங்காய் வந்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் பார்த்திங்கன்னா பால் எடுக்காமல் தேங்காய் துருவின தேங்காவையே வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து பால் ஊற்றுறப்போ தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இந்த பருத்திப்பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இடுப்பெலும்பெல்லாம் நல்லா பலமாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம், பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ரெகுலராக இது செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்ப்ளிஷன்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.